இந்த 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில் இங்கே மேலே ஏறி வந்து இந்த 80வது சுதந்திர தின நாளில் நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏற்றி வச்சு இன்னைக்கு இந்த விழாவில் என்னை பேசவும் வச்சிருக்கிறீங்க. அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு தான் நம்ம தமிழ்நாட்டை லஞ்ச லாவண்யமற்ற போதைப் பொருள் கலாச்சாரம் இல்லாத பெண்கள் பாதுகாப்பு சமூக நீதி அடிப்படையில் ஒரு வெளிப்படையான ஒரு உண்மையான ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமாக இதை நாம் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பொது வாழ்வில் சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போடு இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறையா திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம் அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய அரசு, உங்களுடைய அரசு இந்த 3 மாதம் ஆகுது. இந்த 3 மாதத்தில் விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்திற்கு ரூபாய் 134.83 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு நிதியுடன் ரூபாய் 12,642 கோடியில் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம் ரூபாய் 18,123.05 கோடியில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் சேவைக்கு நலம் AI செயலி கொண்டு வரப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் நாள் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ரூபாய் 755.83 கோடியில் தொடங்கப்பட உள்ளது. மக்களின் போக்குவரத்திற்கு ரூபாய் 127.21 கோடியில் 300 புதிய பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மது பழக்கத்தை குறைத்திடும் வகையில் முதற்கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. வெளிப்படையான நிர்வாகத்திற்காக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கணினி மயமாக்கப்பட்ட நிர்வாகம் செயல்பாட்டில் உள்ளது. முன்னெப்போதும் இல்லாத ஆளில்லா பத்திரப்பதிவு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. கோயில் நிலங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அனைவருக்கும் தெரியுமாறு ஆன்லைனில் ஏற்றப்படுகிறது. வருவாய்த்துறையில் அனைத்து சான்றிதழ்களும் 15 தினங்களுக்குள் வழங்கப்படுகிறது. லஞ்சம் வாங்குவதை புகார் செய்ய புதிய வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் வருமானம் தனிநபருக்கு செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் ஒழிக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கனிம பயன்பாடு முறைப்படுத்தப்பட்டு நவீன தொழில்நுட்ப உதவியுடன் விநியோகிக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஜூன் மாதம் 29-30ஆம் தேதியில் நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்கிறோம். அரசு அலுவலகங்கள் காவல் நிலையங்களும் மக்களுக்கான சேவை மையங்களாக மாறணும்னு வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வர்ற மக்களுக்கு அவங்க குறைகளை தீர்க்கிறதுக்கும் தேவையான தகவல்களை பெறுவதற்கும்
நலத்திட்ட உதவிகள் பெற கவர்மெண்ட் ஆஃபீஸை தேடி வர்றப்போ அவர்கள் மிகவும் கண்ணியமாக நடத்தப்படணும். மக்களை கனிவா அன்பா நடத்தணும்னு சொல்லியிருக்கிறோம். மக்களை அலைய விடக்கூடாது. கோரிக்கைகளை நல்லபடியாக ஆராய்ஞ்சு சரியான வழியில் தீர்வை தர சொல்லியிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.